இப்படி போகணும்னு நினைச்சோம். எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை குட்டி, கை நிறைய சம்பாதிக்கிறோம். இதோட என்ன வேணும்? இது போதும்டா. ஆமாடா, ரமேஷுக்கு மட்டும் தானே இன்னும் குழந்தை போறீங்களே. பாவம்டா அவன், அதான் நம்ம எங்க கூப்பிட்டாலும் வர மாட்டான். அப்பா வீட்லயே கேஸ் விட்டு வந்துட்டப்பா. அப்பா யாரா மச்சான் உன்ன மாதிரியே இருக்கான்? டேய் ஏன் பையன்டா, என்ன மாதிரி தான் இருப்பான். உன் பையனடா இவன் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பார்த்தது நல்லா வந்துட்டு இருக்கான். இந்த 2K கிட்ஸ் பசங்களே இப்படிதான்டா, ஹைட் வெயிட் போட்டுருவாங்க. ஆனா மூளை கம்மி தான். நாங்க தான் அடுத்த ஜெனரேஷனு. ஜென்ரேஷன் அழிக்கிறதே நீங்க தான். கேட்க கொடு. நீ வீட்டுக்கு வரவில்ல, அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா கிட்ட சொல்லாதடா, வரப்ப கூட போயின்னு வரேன். என்ன சொன்ன உன் பொண்டாட்டிக்கு இப்படி போய் போடுறா? சரி அதை விட கேக்கு ஏன் வாங்கினா நீங்க என்ன நாள் தெரியல. வருஷம் இதுக்கு தான் மீட் பண்றோம். இன்னைக்கு தான் கணேஷோட இறந்தனாலும் இந்த மாசம் தான் அவனுக்கு பர்த்டே வருது. சோ எல்லாரும் ஒன்னா இருக்கோம். அப்போ கேக் வெட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. புர்றா எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இல்ல, பரவாயில்ல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிய. அது எப்பறம் நான் மறப்பேன். கடைசியா என்கிட்ட தான் பேசிட்டு போனா.